அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. நீட் 2024 ரிசல்ட் அனாலிசிஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது ஆல் ஓவர் இந்தியா எந்தெந்த சிட்டில எக்ஸாமினேஷன் நடந்தது, அந்தந்த சிட்டில எத்தனை சென்டர்ல எக்ஸாமினேஷன் நடந்தது, அந்த சென்டர்ல எழுதிடக்கூடிய குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸ், ரோல் நம்பர் மென்ஷன் பண்ணல, கேட்டகரி மென்ஷன் பண்ணல, சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு சென்டர்லையும் குழந்தைகள் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்போ இதுல மாறுதலுக்கு உட்பட்டது. ஏன்னா வெளி மாநில மாணவர்கள் இங்க வந்து எழுதியிருக்கலாம். அடுத்தது கேட்டகரி வைஸ் நமக்கு தெரியாது. அது எம்பிசியில் எவ்வளவு குழந்தைகள் எழுதியிருக்காங்க, மார்க் வாங்கியிருக்காங்க, பிசியில் எவ்வளவு குழந்தைகள் வாங்கியிருப்பாங்க, எஸ்சி, எஸ்சிஇ, எஸ்டி. அப்போ ஒவ்வொரு கேட்டகரியிலும் எவ்வளவு குழந்தைகள் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது தற்சமயம் அறுதிட்டு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியுங்க. பட் இருந்தாலும் நம்ம உத்தேசமா ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ பதிவு பண்றோம். எதுக்காக? பார்டர்ல இருக்கிற மாணவர்கள் அடுத்தது என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கலன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் போலாமா, இல்ல ரிப்பீட் பண்ணலாமா, இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடுறோம் அப்படின்னா அந்த மார்க் தான் கிடைக்கும் எல்லாம் கிடையாதுங்க. அதை விட ஒரு 10 மார்க் குறையலாம், 10 மார்க் இன்க்ரீஸும் ஆகலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணுங்க. ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எம்பிபிஎஸ் சம்பந்தமா உங்களுக்கு சந்தேகங்கள்னா தாராளமா நீங்க அட்மிஷன் ரிலேட்டடா ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்டா இரவு 9 முதல் 10 வரை கான்டாக்ட் பண்ணுங்க. 9363443685. ஒருவேளை உங்களுக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் கைடன்ஸ் நீடட் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்றோம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றோங்க. அப்போ குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிக்க நினைக்கிறாங்க. நீங்க எல்லாருமே நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, அதுல எந்தவித குறைய சொல்ல முடியாது. நல்ல எஃபர்ட் போட்டிருக்கீங்க, நிறைய குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. பட் எல்லாருக்குமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னா 92.5 ரிசர்வேஷனுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 330 இடங்கள் போயிருது. அதெல்லாம் போக மீதி நமக்கு எவ்வளவு இடங்கள் வருதுன்னா லாஸ்ட் இயர் 3942 இடங்கள் தான் வந்திருக்குதுங்க. அது 4000 விட குறைவான இடங்கள் தான் இருக்கு. பட் ஒவ்வொரு கேட்டகரியிலும் எவ்வளவு குழந்தைகள் அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்போ எவ்வளவு குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கு லாஸ்ட் இயர், அப்போ எவ்வளவு பேருக்கு கிடைக்கும், எவ்வளவு பேருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரியாலிட்டி என்ன? அப்ப இடங்கள் குறைவா இருக்கனால நீங்க நல்ல மார்க் வாங்கியிருந்தாலுமே கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம்? நீங்க மார்க் வாங்கினதை விட அதிகமா நிறைய குழந்தைகள் வாங்கியிருக்காங்க, அதனால கிடைக்காம போகுது. நீங்க நல்ல மார்க் வாங்கியிருந்தாலும் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை மறக்காம நிறைய குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப லாஸ்ட் இயர் எவ்வளவு குழந்தைகள் அப்ளை பண்ணாங்க? 22,063 பேர் அப்ளை பண்ணாங்க. பட் இந்த வருஷம் இது அதிகமாகும், 30,000 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வருஷம் 30,000 குழந்தைகள் வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரியிலும் எப்படி அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் அதுவும் மாறுபடும். பட் இருந்தாலும் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரியில மட்டும் 1043 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. ஸோ இதுல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 1213 இடங்கள் அலாட் ஆச்சு. இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா கேட்டகரியிலிருந்தும் போய் சீட் எடுக்கலாம். இஎஸ்ஐசியில் 28 இடங்கள், சிஎம்சியில் 9 இடங்கள், மொத்தம் 1250 இடங்கள் ஓப்பன் கேட்டகரிக்கு நமக்கு இடங்கள் இருந்தது. அதுல மேக்சிமம் 1442 ரேங்க் வரைக்கும் போச்சு. ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு 135 இடங்கள் தான் அலாட் ஆச்சு. ஓப்பன் கேட்டகரியில எல்லாருமே சீட் எடுக்கலாம். அப்ப ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 8 பேர்ல ஒருத்தருக்கு தான் கிடைச்சதுங்க, 7 பேருக்கு கிடைக்கல. இதுதான் ரியாலிட்டி. பிசி 9,931 பேர் அப்ளை பண்ணாங்க லாஸ்ட் இயர். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 985, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 985 ஸ்டூடெண்ட்ஸ், இஎஸ்ஐசி 24, சிஎம்சி 8, மொத்தம் 1017 இடங்கள் அலாட் ஆச்சுங்க. என்ன சார் 1017 இடங்கள் அலாட் ஆச்சு, அந்த 2021 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில சீட்ஸ் பிசி எடுப்பாங்க, ஆல் இண்டியா கோட்டால போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது 2021 ரேங்க் வரைக்கும் நமக்கு இதாச்சுங்க. அப்போ 10 பேருக்கு 50 பேர்ல 10 பேர் கிடைச்சிருக்கு, 5 பேர்ல ஒருத்தர் கிடைச்சிருக்கு, 4 பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிறதான் உண்மை. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 1376. இந்த கவுண்ட் எல்லாம் அதிகமாக இந்த வருஷம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 133, இஎஸ்ஐசியில் 3, 136. ஆனா 195 ரேங்க் வரைக்கும் போச்சுன்னா ஓப்பன் கேட்டகரியில சீட்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்போ 70 பேர்ல 10 பேர் கிடைச்சிருக்கு, 7 பேர்ல ஒருத்தர் கிடைச்சிருக்கு, 6 பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 5202 குழந்தைகள் அப்ளை பண்ணாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 759, இஎஸ்ஐசியில் 17, சிஎம்சி 5, 781 இடங்கள் அலாட் ஆச்சு. அண்ட் 1084 ரேங்க் வரைக்கும் மூவ் ஆச்சு அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில சீட் எடுத்தாங்க.
அப்போ 48 பேர்ல 10 பேருக்கு 5 பேர்ல ஒருத்தர் கிடைச்சது, 4 பேர் கிடைக்கல. அப்போ பிசியும் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 5 பேர்ல ஒருத்தர் கிடைச்சிருக்கு, 4 பேருக்கு கிடைக்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 4404 பேர் அப்ளை பண்ணாங்க. இந்த வருஷம் இது அதிகமாகும். 587 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ், இஎஸ்ஐசி 14, சிஎம்சி 5, 606 இடங்கள், 717 வரைக்கும் போச்சுன்னா ஓபன் கேட்டகரியில சீட்ஸ் எடுத்தாங்க. ஸோ இந்த கவுண்ட் கொஞ்சம் மாறும்போது இது 700 விட குறைவாக வர வாய்ப்பு இருக்கு. 63 பேர்ல 10 பேர் கிடைச்சது, 6 பேர்ல ஒருத்தர் கிடைச்சது, 5 பேருக்கு கிடைக்கல. அப்ப இதெல்லாமே பாருங்க, 7 பேருக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கு, 5 பேருக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கு, 6 பேருக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 701 மாணவர்கள் அப்ளை பண்ணாங்க. 109 சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி. அப்போ மொத்தம் 122 ரேங்க் வரைக்கும். அப்போ 57 பேர், 6 பேர்ல ஒருத்தர் கிடைச்சிருக்குங்க. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 206 குழந்தைகள் அப்ளை பண்ணாங்க. 38 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி 1, சிஎம்சி 1 40. ஸோ 43 ரேங்க் வரைக்கும் போச்சு. 5 பேர்ல ஒருத்தர் கிடைச்சிருக்கு. அப்போ நிறைய கேட்டகரியில பாருங்க, 5 பேர்ல ஒருத்தர் கிடைச்சிருக்கு, 6 பேர்ல ஒருத்தர் கிடைச்சிருக்கு, 7 பேர்ல ஒருத்தர் கிடைச்சிருக்கு. கிடைக்காத சதவீதம் அதிகம். அப்போ 22,000 பேர்ல 3824 இடங்கள் தான் நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல, இஎஸ்ஐசியில 90, சிஎம்சியில 28, மொத்தம் 3942 இடங்கள் தான் லாஸ்ட் இயர் அலாட் ஆச்சுங்க. அப்போ அந்த ரேஷியோ எடுக்கும்போது 57 பேருக்கு 10 பேருக்கு, அப்போ 6 பேருக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது 6 குழந்தைகள்ல ஒரு குழந்தைகள் கிடைச்சிருக்கு, 5 பேருக்கு கிடைக்கல. பிசி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 5 குழந்தைகள்ல ஒருத்தர் கிடைச்சிருக்கு, 4 பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல இந்த வருஷம் நமக்கு என்ன மார்க் வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்னா, ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு 620 பிளஸ் இருந்தா நமக்கு கிடைக்குங்க. சாரி, ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 650 பிளஸ் தேவைப்படும். பிசியை பொறுத்த வரைக்கும் 620 பிளஸ் தேவைப்படும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 600 பிளஸ் வேணும். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 590 பிளஸ் தேவைப்படும். ஸோ எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 530 பிளஸ். ஸோ எஸ்சிஏ 480 பிளஸ், எஸ்டி 440 பிளஸ். இப்போ கண்டிப்பாக நமக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. பட் என்ன கட் ஆஃப்க்கு மேலே எடுத்தால் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ நமக்கு ஸோ ஓசிக்கு 650 பிளஸ், பிசி 620 பிளஸ், பிசிஎம் 600 பிளஸ், எம்பிசி 590 பிளஸ், அண்ட் எஸ்சி 530 பிளஸ், எஸ்சிஏ 480 பிளஸ், அண்ட் எஸ்டி 440 பிளஸ். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க் இதைத்தான் நீங்க ஒரு பார்டர் மார்க்கா சொல்லியிருக்கோம். பட் இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உறுதியா கிடைக்கும்ங்கிறத கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது. அப்ப இந்த மாதிரி இந்த அனலைசிஸ் டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ரியாலிட்டி புரிஞ்சுக்குங்க. எல்லா குழந்தைகளும் நீங்க நல்ல மார்க் வாங்கியிருந்தாலுமே நிறைய குழந்தைகளுக்கு அப்ளை பண்றதுல கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமே குவாலிஃபை ஆனதுல பாத்தீங்கன்னா 12 பேர்ல ஒருத்தருக்கு தான் கிடைக்குங்க. குவாலிஃபை ஆன கேட்டகரி பார்க்கும்போது பிரைவேட் காலேஜ் எல்லாம் கம்பேர் பண்ணா அது ஒரு அனாலிசிஸ் போடுறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.